Hi friends, recent ICICI Bankல இருந்து ஒரு மெயில் வந்திருந்தது. அதை செக் பண்ணி பார்த்தப்ப இந்த Amazon Pay ICICI கிரெடிட் கார்டோட ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்ல ஒரு சில சேஞ்சஸ் பண்ண போறோம்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நீங்க ஆல்ரெடி இந்த Amazon Pay ICICI கார்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய சேஞ்சஸ் உங்களுக்கு அக்டோபர் 11, 2025 இருந்து அப்ளை ஆகும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த சேஞ்சஸ்ல நமக்கு என்னென்ன நல்ல விஷயம் இருக்குங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடிலாம் நீங்க இந்த கார்டை யூஸ் பண்ணி ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன் ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து 3.5% வரும். பட் இப்போ இதை ரெடியூஸ் பண்ணி 1.99% கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனி இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்க ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன் ஏதாவது பண்ணீங்கன்னா மற்ற ரெகுலர் கார்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இதுல உங்களுக்கு ஃபீஸ் வந்து கம்மியாக தான் வரும். இது போக இந்த கார்டில் மற்ற மெயினான விஷயங்கள்ல எந்த விதமான ஒரு சேஞ்சஸுமே இல்லை. லைக் இந்த கார்டு இப்பயுமே ஜாயினிங் அண்ட் ஆனுவல் ஃபீஸ் இல்லாம தான் இஷ்யூ பண்றாங்க. நீங்க அமேசானோட பிரைம் மெம்பரா இருந்து அமேசான்ல ஷாப்பிங் பண்ணும் போதும் அமேசான்ல டிராவல்ல ஃபிளைட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் புக் பண்ணும் போதும் உங்களுக்கு ஃபிளாட்டா 5% வந்து கேஷ்பேக்கா கிடைக்கும். பிரைம் மெம்பரா இல்லைன்னா இந்த ஸ்பென்ஸ்க்கு உங்களுக்கு 3% கேஷ்பேக்கா கிடைக்கும். அமேசான் பேல நீங்க பண்ற டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் அமேசானோட மற்ற பார்ட்னர் பிராண்ட்ஸ்ல அமேசான் பே மூலியமா நீங்க பே பண்ணும் போது நீங்க பிரைம் மெம்பரா இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு ஃபிளாட்டா 2% வந்து கேஷ்பேக்கா கிடைக்கும். இதை தவிர நீங்க பண்ற மற்ற எல்லா ஸ்பென்ஸ்க்குமே ஆன்லைன் ஆஃப்லைன் நீங்க எதில் ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஃபிளாட்டா 1% வந்து கேஷ்பேக்கா கிடைக்கும். அது போக அமேசான்ல நீங்க ஷாப்பிங் பண்ணும்போது மேக்ஸிமம் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலுமே அதை நோ காஸ்ட் இஎம்ஐல நீங்க கன்வெர்ட் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஃபைனலா இந்த கார்டில் உங்களுக்கு ஃபியூல் சர்சார்ஜ் வேவர் 1% கிடைக்கும். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா இந்த கார்டோட கோர் பெனிஃபிட்ஸ்ல எந்த விதமான ஒரு சேஞ்சஸுமே இல்லை, எல்லாமே சேம் அப்படியே தான் இருக்கு. பட் இந்த அப்டேட்ல இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் நமக்கு டிஸ்அட்வான்டேஜஸா இருக்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை பத்தி இப்போ டீட்டெயில்டா பார்த்துடலாம். நீங்க Amazon.in, Amazon Pay, அமேசானோட பார்ட்னர் பிராண்ட்ஸ்ல கோல்ட் காயின்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இனி கேஷ்பேக் கிடைக்காது. அதே மாதிரி ரெண்ட், எஜுகேஷன் பேமெண்ட், டாக்ஸ் பேமெண்ட், இஎம்ஐ ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்றீங்கன்னா அதுக்கும் கேஷ்பேக் கிடைக்காது. இதை தவிர நீங்க மற்ற எந்த மெர்ச்சன்ட் கிட்ட ரெண்ட், ஃபியூல், டாக்ஸ், எஜுகேஷன், இஎம்ஐ, யூட்டிலிட்டிஸ் அண்ட் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் பண்றீங்கன்னா அதுக்கும் கேஷ்பேக் கிடைக்காது. ஸோ ஸ்டில் நீங்க அமேசான் பேல யூட்டிலிட்டி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு 2% கேஷ்பேக் கிடைக்கும். ஆனா அமேசானை தவிர வேற எந்த மெர்ச்சன்ட் கிட்ட நீங்க யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ் பண்ணாலுமே லைக் டிஎன்இபி, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி மெர்ச்சன்ட் கிட்ட நீங்க யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ் இந்த கார்டை யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 1% கேஷ்பேக் இனி கிடைக்காது. இந்த டிரான்சாக்ஷன் கேட்டகரிஸோட எம்சிசி கோட நான் இப்போ ஸ்கிரீன்ல தெரியாத மாதிரி ஷோ பண்றேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்சோ இதுக்கு முன்னாடியுமே நீங்க அமேசான்ல கோல்ட் காயின்ஸ் எல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த 5% கேஷ்பேக் எல்லாம் கிடைக்கிறது இல்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த அப்டேட்ல நம்மள அஃபெக்ட் பண்றது மாதிரி எல்லாம் பெருசா டிவேல்யூஷன்ல எதுவும் இல்லை. இந்த அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ்.